தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்களை மின் உற்பத்தி செய்யும் இடங்களாக மாற்ற முடிவு செய்துள்ளது மத்திய அரசு. இந்தியாவின் எதிர்கால பசுமை எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் RIPV தொழில்நுட்பம் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆண்டிற்குள் நெட் ஜீரோ கார்பன் உமிழ்வு என்ற மாபெரும் இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்தியா தனது 1.4 லட்சம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் 99,000 கிலோமீட்டர் ரயில் வழித்தடங்களை வெறும் போக்குவரத்துக்காக மட்டுமின்றி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் கேந்திரங்களாக மாற்ற திட்டமிட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், சோலார் பேனல்களை அமைக்க தனியாக பெரிய அளவில் நிலம் ஒதுக்க தேவையில்லை. மாறாக ரயில் தண்டவாளங்கள், நெடுஞ்சாலை தடுப்புகள் மற்றும் மேம்பாலங்களில் இவற்றை எளிதாக பொருத்திக் கொள்ளலாம். நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இந்த திட்டம் தற்போது இந்தியாவிலும் டெல்லி மெட்ரோ, நமோ பாரத் நெட்வொர்க் மற்றும் வாரணாசியில் உள்ள ரயில்வே தடங்களில் முன்னோட்டமாக சோதிக்கப்பட்டு வருகின்றது. இந்தோ ஜெர்மன் கூட்டு ஆய்வின்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த போக்குவரத்து உட்கட்டமைப்பை முழுமையாக பயன்படுத்தினால் சுமார் 150 ஜிகாவாட் அளவிலான சூரிய ஒளி மின்சாரத்தை ஈட்ட முடியும். இதன் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தை நெடுஞ்சாலைகளில் பெருகி வரும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களுக்கு நேரடியாக விநியோகிப்பதன் மூலம் மின்சார இழப்புகளை பெருமளவு குறைக்கலாம். இந்த திட்டத்திற்கான ஆரம்பகட்ட கட்டமைப்பு செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் நிலம் கையகப்படுத்துவதற்கான செலவு மிச்சமாவதால் இது ஒரு சிறந்த மாற்று திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வலுவான கொள்கை ஆதரவும் முறையான நிதி வழிகாட்டுதல்களும் அவசியம். இவை அனைத்தும் சாத்தியப்படும் பட்சத்தில் இந்தியாவின் போக்குவரத்து துறையானது நாட்டின் தூய்மையான எரிசக்தி புரட்சியின் மிகப்பெரிய ஆதாரமாக மாறும் என்று நம்பப்படுகிறது.